ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரமும் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்வீட் பார்க்கலாம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க. ஒரு வானா எடுத்து அதில் நல்லா தண்ணி ஊற்றி இந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டு கட் பண்ணதை வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும், பார்த்தா தெரியும். இந்த மாதிரி வெந்ததை எடுத்து தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. ஆறின உடனே தோலை சீவி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வானாவில் ஒரு குட்டி டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளரில் நான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். அந்த வெல்லத்தை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். நல்லா பாயில் ஆன உடனே இந்த சக்கரவள்ளி கிழங்கை போட்டு கொஞ்சம் லேசாக நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டேன்னா நல்லா சேரும். அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் போட்டுட்டு நல்லா கரண்டியால் கிளறி விடுங்க. கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி சேர்ந்து வந்த உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நெய் விட்டுக்கணும். நல்லா 2 ஸ்பூன் தாராளமாக நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கமகமாக நம்ம பண்ணுறதையே அந்த வாசனை நல்லா தெரியும் நமக்கு. தேங்காய் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு இறக்கி வைக்க வேண்டியது தான். ஸோ ஸ்வீட் சக்கரவள்ளி கிழங்கு ரெடி. ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காரம் பார்க்க போகிறோம். சிப்ஸு தான். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவரதில் போட்டு நல்லா சீவிக்கணும். ரவுண்டாக அழகாக வரும். நல்லா சீவின அப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் காய வைங்க. காய வச்சுட்டு இந்த பக்கத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரெடி ஆன உடனே எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த சீவினதை எடுத்து சக்கரவள்ளி கிழங்கு சீவினதை எடுத்து அதில் போட்டு நல்லா கரண்டியால் கிளறி விடுங்க. நல்லா விட்ட உடனே கொஞ்சம் நேரம் ஆகும். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும். நல்லா அது ஒரு நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு பாருங்கள். இப்படி அந்த கரண்டியால் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் கிளறி விட்டான்னா ஒரு மாதிரி கலர் நல்லா கோல்டு கலர் வந்துடுது பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். போட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி 2 தடவை தான் பண்ணியிருக்கேன். அந்த குட்டி சக்கரவள்ளி கிழங்குலே 2 டைம் வந்தது. நல்லா பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. இப்போ கூட மேலே வந்து உப்பு லைட்டாக காரம் போட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். ஒரு குலுக்கினா ரெடி. ஸோ காரமும் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ.